மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கடையில் உள்ள வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். பேக் கேமராவில் காமிக்கிறேன் சாப்பாடு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி அரிக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு. அரியும் கூட கடைக்கு வந்து என்ன வேலை பண்ணுறான் பாருங்கள். முட்டை உரிச்சிட்டு இருக்கான். அரி ஹாய் சொல்லு. பார்த்தீங்களா, அரி முட்டை உரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெங்காயம் சீவணும். வாங்க சாப்பாடு பேக் கேமராவில் காட்டுறேன். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ அடி தங்கம்? 20ல் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு கட்டணும். கட்டிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 320. பாப்பா ஊருக்கா வைக்கட்டுமா? 3 ஊருக்கா? அப்படியே ஃபுல்லாகவே ஏற்றான். ஃபுல்லாகவே 1 தானே பாப்பா? சின்ன இருக்கா? அப்படியே அரிய அண்ணா எவ்வளோ உங்களுக்கு? 25. ஜூம் பண்ணி தானே எடுத்த? இன்னும் கட் பண்ணலையா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டதே வீடியோ எடுக்கல. பேப்பர் கட் பண்ணும்போது வீடியோ எடுக்கல. பாருங்கள், இது வந்து இப்போ கட்டுறதுக்கான பேப்பர் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கட் பண்ண பேப்பர்லாம் ட்ராவில் வச்சுட்டேன். நாளைக்கு யூஸ் பண்ணுற பேப்பர்லாம். இப்போ வந்து நான் அரி சாப்பிட்டோம், டீயும் குடிச்சிட்டோம். ஏன் அரி? டீயும் குடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் செய்விட்டு இருக்கோம். வெங்காயம் சீவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்சல் கட்டணும். கஸ்டமர் வந்துட்டாங்க. 20 ரூபா பார்சலுக்கு. அப்படியே நான் கட் பண்ணி வச்சு போகிறேன், வந்து பேசுகிறேன். இங்கே பாருங்கள், கண்ணெல்லாம் எப்படி சொல்கிறது, சவந்து போயிருக்கு. அரி எங்கடா இருக்க? பாருங்க, நான் அரி காட்டுறேன். வெங்காயம் செய்வது நான், பட் ஆனால் அழுவுறது அவன். முடியல, பயங்கரமாக கண் எரியுது அந்த வெங்காயம். பார்த்தீங்களா, என் கண்ணெல்லாம் எப்படி சவந்து போயிருக்கு. என்ன பாச்சு? சொல்லு சொல்லு, இங்கே பாரு, சொல்லு என்னாச்சு? இன்னைக்கு அரியுடைய ஸ்கூலில் வேறு ஆனுவல் டே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சீக்கிரம் போகணும். 5 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிஸ்ஸு. நேற்று வேறு அரி ஏதோ ப்ரோக்ராமில் கலந்துட்டு வேறு ஃபஸ்ட்டு ப்ரைஸாக. என்ன ப்ரோக்ராம் மாதிரி? அங்கே பார்த்து சொல்லு, அங்கே பார்த்து நீ தான் வின்னர். பார்த்து, அரி தான் வின்னரான், சரிங்களா? அதனால் வேறு அவனுக்கு ப்ரைஸ் இருக்குது அப்படின்றதுனால வேறு ஸ்கூலுக்கு வேறு இன்றைக்கி ஆனுவல் டே போகணும். சீக்கிரம் இங்கே எத்தனை மணிக்கு வேலை முடியுது என்ன எதுன்னு தெரியல. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்பணும். நான் அங்கே பேசிகிட்டு இருக்கேன். அதனால் இவ்வளோ தான். டபராக்குள்ளே சாப்பாடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நீங்கள் பேக் கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாப்பாடு காலியாகிடுச்சு. இது வந்து இப்போ பார்சல் கட்டணும். நம்ம இன்றைக்கி சாப்பாடு அந்த அளவுக்கு வியாபாரமே இல்லை. இது வந்து அந்த அளவுக்கு வியாபாரமே இல்லை, கொஞ்சம் டல்லு தான். ஏன்னா சனிக்கிழமை, அதனால். முட்டை உரிச்சாச்சு நைனா. இந்த அரிப்பையை ரொம்ப சேட்டை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்புறம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன், டென்ஷன், ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம். நமக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட சரியாக பேசலைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது தெரியும்.
நேற்று ஒரு சம்பவம் நடந்தது கடையில். என்ன சம்பவம்னா, நேற்று இந்த மாதிரி தான் இந்த டைம் தான் கடையில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். அப்போது ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்டுட்டு நான் இந்த பக்கம் திரும்பி முட்டை உரிச்சிருக்க கேப்பில் காசு கொடுக்காம போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கஸ்டமர் வந்துருக்காங்க. ஓகே பாய். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு பார்சல் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் வெளிச்சமாக இருக்குது, அதனால காமிக்கிறேன். புரியுதுங்களா? நான் வந்து எப்போவுமே பார்சல் இப்படி தான் இப்போ உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஏன்னா வெளிச்சமாக இருக்கிறதுனால காமிக்க முடியல. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்சல் வந்து 12 மணிக்குள்ளே 1 மணி நேரத்தில் நான் வந்து 60 பார்சல் 60 to 70 பார்சல் நான் கட்டணும். ஓகேங்களா? நான் வந்து இப்படி தான் வந்து பார்சல் வந்து வச்சுட்டு நான் கண்ணு ஒரு இதுக்கு வந்து ஒரு வாட்டி கட்டுறதுக்கு வந்து 10 பார்சல் அந்த மாதிரி நான் வச்சு 6 வாட்டி கட்டினா எனக்கு 60 பார்சல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 பார்சல் கொஞ்சம் ஒரு 12 மணிக்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் எத்தனை இருக்குன்னு வேணுமா 1 2 3 4 5 6 7 8 9 பார்சல் இருக்குது. இப்போ இதில் ஒரு பார்சல் நான் கட்டிட்டு இங்கே ஒரு கவர் வச்சு நான் கட்டணும். 10 பார்சல். ஓகேங்களா? இதில் வந்து ஊறுகாய் வைக்கணும். ஊறுகாய் வச்சு நம்ம பார்சலை பாருங்கள் ஊறுகாய் வைக்கிற பாருங்கள். இது வந்து பூண்டு ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ஊறுகாய் வந்து ஜாஸ்தி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஊறுகாய் வச்சு நம்ம பார்சல் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும். இந்த மாதிரி 6 வாட்டி நம்ம கட்டணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து டைம் இப்போ வந்து நம்ம இது 12 மணிக்குள்ளே நம்ம கட்டி முடிச்சோன்னா தான் நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப 1 மணி சாப்பாட்டுக்கு வந்து இதை நம்ம கட்டி முடித்தாதான் வந்து கரெக்டாக 1 மணி சாப்பாட்டு டைமுக்கெலாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஆக முடியும். கொஞ்சம் ஃப்ரீயானால் தான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம 1 மணிக்கு சாப்பாடு கஸ்டமருங்க வரவங்களுக்குலாம் கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகுமே. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு 2-3 நாளாகவே ரொம்ப டயர்டாக இருக்குது. நேற்று பச்சை மிளகா உரிக்கிறதுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அந்த குண்டு மிளகாலே கொஞ்சம் நீட்டாக வரும் தெரியுங்களா? அந்த மிளகா பெருசாக இருந்ததுனால வந்து அது தெரியல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மிளகா வந்ததுனால நேற்று எனக்கு உரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு கஷ்டமாகவே தெரியல, கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. அதனால் வந்து சீக்கிரம் முடித்தாலுமே ஆனாலுமே லேட்டாக தான் போனேன் வீட்டுக்கு. 5:15 தான் அந்த மாதிரி போனாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு 5:30 மணி ஆகிடுச்சி. வீட்டுக்கு போனால் அங்கே அறிவு பண்ணி வச்சிருந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய வேலை. என்னென்னா வீட்டில் இருக்கிற ஃபேர் அண்ட் லவ்லி பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பிதுக்கி போட்டு பாத்ரூம்குள்ளே அவ்வளோ அமக்கலம் பண்ணி, அப்புறம் வந்து நான் வந்து இந்த இடம்லாம் எனக்கு இதுவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ரோஸ்மெரி வாட்டர் வாங்கி வச்சுருந்தேன். கரெக்டாக நான் வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு வெளியே வந்து வீடு மேலே வீடு கட்டுறாங்கல்ல, மணல் கொட்டி வச்சுருந்தாங்க. அந்த இடத்த வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கின்னு அந்த மண்ணில் அவன் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனை வீட்டில் விட்டுட்டு வந்தால் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி வைக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். நான் வீட்டில் வந்து டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணி விடலாம் அப்படின்ற ஒரு அந்த ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வண்டி சவுண்டு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டால் கொஞ்சம் நம்ம காலையிலே இப்போ ஃபோனும் 2 நாளாக கொடுத்துட்டு வர்றது இல்லையா, ஃபோனும் அவங்க அப்பா வாங்கிக்கிறாரு. டிவி ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டு வந்தால் அவன் டிவி பார்த்துட்டு இருப்பான் அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து நான் டிவி ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது சொல்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிவி ரீசார்ஜ் பண்ணலாமா இல்லை மொபைலே கொடுத்துட்டு போகலாமா? மொபைல்னால் வந்து அதில் ரீசார்ஜ்லாம் இல்லை, வெறும் கேம் ஆடுறதுக்கு மட்டும்தான். ஆனால் அதுக்கே அவங்க அப்பா பயப்படுறாரு, அவன் அதிலே அடிக்ட் ஆகிட போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 1 மாதம் நான் வீட்டில் இருந்த வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தான். இப்போ சுத்தமாக எதுவுமே படிக்க மாட்டேன்றான். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், அவனுக்கு டிவி ரீசார்ஜ் பண்ணி விட்டு வரலாமா இல்லை வந்து செல்லே கொடுக்கலாமா அப்படின்றத. இவ்வளோதான். இதுக்கப்புறம் மதிய வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மதிய வியாபாரம் முடிச்சுட்டு கலெக்ஷன் இன்றைக்கான கலெக்ஷன் எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? நேற்று ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னால அவங்க காசே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. நான் இந்த பக்கம் முட்டை உரிச்சிட்டு இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவங்க எந்த பக்கம் தான் போனாங்கன்னே தெரியல. ஓனர் திட்டினார். நான் அதுக்கு தாம்மா சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோ, ஏன்னா ஏமாற்றுவாங்க நிறைய பேர் அப்படின்னாங்க. பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பார்சல் கட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எத்தனை பார்சல் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா சாப்பாடு செட்டிக்குள்ளே இருக்கிறது இவ்வளோ தான். இன்னும் இது வந்து பார்சல் கட்ட முடியாது. அப்படியே வந்துட்டு இங்கே பாருங்கள், பேக் கேமராவில் பாருங்கள், 60 பார்சல் கட்டியாச்சு 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தில் இந்த 60 பார்சல் கட்டுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 15 பேராக சாப்பாடு வாங்க வந்துடுவாங்க. இந்த 60 பார்சல் கட்டிக்கிட்டே சாப்பிட வரவங்களுக்கும் கட்டி கொடுக்கணும், வரவங்களுக்கும் கட்டி கொடுக்கணும். வெற்றிகரமாக இன்றைக்கி 12:10 ஆகிடுச்சு. ஏன்னா நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நின்றுட்டு அப்படியே எனக்கு ரொம்ப முது வலி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான். பார்த்தீங்களா 60 பார்சல், ஒரு 7 லைன் வச்சுருக்கேன். 7 பார்சல் 7 லைன் வச்சு 3 அடுக்கு 4 அடுக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் 1 மணிக்கு அப்படியே கட்டி கொடுத்துட்டு கல் வச்சுட்டு வந்துடும். பேப்பர் பறக்கும். இதுக்கப்புறம் வரதெல்லாம் 1 மணிக்கு அப்படி கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்ததுன்னா பச்சை மிளகாவை வந்து நம்ம காம்பு கிள்ளி கொடுத்துட்டு எனக்கு வெங்காயம் நாளைக்கு பச்சடிக்கு உரிச்சு வச்சுட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு அப்பாடாது படுக்கணும். இன்றைக்கி என்ன கடையில் இருந்து சாப்பாடு வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே பாய். 2 மணிக்கா பார்க்கலாம், இதோட சாப்பாடு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பார்சல் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இதே தான் பார்த்தீங்கன்னா 10, 20, 25 பார்சல் தான் இருக்குது. 25 பார்சல். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பச்சை மிளகா வந்துடுச்சு நமக்கு. பார்த்தீங்களா, என்ன இன்றைக்கி வெங்காயம் தான் உரிய சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன் என்னாலாம் வெங்காயம் உரிக்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வெங்காயம் வேறு ஒரு கடைக்கு போயிடுச்சு. எனக்கு பச்சை மிளகா வந்துடுச்சு. இன்னும் வந்து 25 பார்சல் இருக்குது. நமக்கு சாப்பாடுமே வந்துடுச்சுன்னு அவங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். சாம்பார் எனக்கு வர ஓப்பன் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா முட்டை பொடி மாஸ், சாம்பார், முட்டை பொடி மாஸ், பச்சை மிளகா வந்து கடை இவ்வளோதான். பாருங்கள், நெத்தியில் பொட்டு கூட இல்லை. எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா, ரொம்ப கேவலமாக பிச்சைக்காரி போல். இவ்வளோதான் என் வீடியோ. நான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணும். எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. கேஷ் மட்டும்தான் என்னன்னா நான் உங்களுக்கு கேஷ் எண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா.